அன்பு தேவ பிள்ளைகளை, உங்க மனசுக்கு இது பொல்லாப்பு, இது வேண்டாம், விட்டு விலகுங்க. அது எத்தனை கோடி ஆனாலும் சரி. பல தடவை நான் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு நான் எச்சரித்திருக்கிறேன். எத்தனை கோடி வரட்டுங்க, உங்களுக்கு தெரியுது இது பொல்லாங்கு, இது வரக்கூடிய வழி தவறு, அந்த இடத்தை விட்டு விலகுங்க. இல்லைன்னு சொன்னா அந்த படிப்பட்ட நபர்களை விலக்கி தள்ளுங்க. விலகுவதும் விலக்குவதும் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறது. அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ளால பரிசுத்த ஆவியானவர் இருந்தா மட்டும்தான் இதை பகுத்தறிய முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவர் இருந்தா மட்டும்தாங்க பகுத்தறிய முடியும். அப்போ எப்படி நான் இதை கண்டுகொள்வது? இதுதான் பொல்லாங்கு, நான் இதை விட்டு விலகணும், இல்லைன்னா விலக்கணும். விலகுவதற்கும் விலக்குவதற்குள்ள வித்தியாசம் என்ன? விலகுவது நீங்கள் அதை வேண்டாம் என்று ஒதுக்கி வைப்பது. விலக்குவது அந்த இடத்தை விட்டே போயிடுறது. திரும்ப நீங்க அதை நினைக்கவே கூடாது. இந்த விலகுவது என்பது என்ன தெரியுமா? சில ஒரு சாய்ஸ் கொடுக்கலாம். ஓகே, நாங்கள் விலகி வச்சிருக்கிறோம், ஒரு காரியம் வரும் பொழுது சேர்க்கலாம், சேராமலும் போகலாம். ஆனால் விலக்குவது எல்லாம் முடிஞ்சு போச்சு.